இலங்கை கடற்படையினரால் ஒரே நாளில் சிறைப்பிடிக்கப்பட்ட 47 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் 9ஆம் தேதி அதிகாலை 5 இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் தமிழகம் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 47 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 2025ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இருப்பதை கோடிட்டு காட்ட விரும்புவதாகவும் கூறியுள்ளார். இது போன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் நடைபெறுவது மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குவதோடு அவர்கள் தங்களது பாரம்பரிய தொழிலை தொடர்வதில் உள்ள மன உறுதியையும் நம்பிக்கையும் வெகுவாக பாதிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.